அன்புள்ள நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல இவரை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. யாருன்னு தானே கேக்குறீங்க? அவர் வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தான். சீமானோட அரசியல் உண்மையான மாற்றமா இல்ல உணர்ச்சிகரமான பேச்சு மட்டும்தானா? மக்கள் கிட்டே டைரக்டா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சிஎம் ஆனா உங்களுக்கு சந்தோஷங்களா? சந்தோஷம் தான். எதனால உங்களுக்கு சந்தோஷம் சார்? ஒருவேளை நான் விஜய் ஃபேன் தான், டிவிக்கு சப்போர்ட் தான். எதனால சீமான்னா அவர் சொல்றாரு, நான் வந்தேன்னா கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும்னு. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், நம்ம ஊர்ல ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நம்ம ஊர்ல பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும். ஜஸ்ட் அவ்வளோ டோல் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க தவிர அவர் தமிழ்நாடுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்றாரு, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தான் எடுத்துட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சிஎம் ஆனா உங்களுக்கு சந்தோஷமா? யார் வந்தாலும் சந்தோஷம் தான்டா. யார் வந்தாலும் நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு போனா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வருவாங்க, நீங்க நம்புறீங்களா? வரலாம், வந்தா நல்லா தான் இருக்கும். ஒருத்தவங்கிட்டயும் ஆட்சி கொடுத்து பார்த்தா தானடா தெரியும் அவர் என்ன பண்றாருன்றது. கொடுத்து பார்த்தா தான் தெரியும். சந்தோஷம் இல்லை. எதனால சார்? ஒரு ஸ்டெடியான மைண்டு கிடையாது அவர். இப்போ ஒன்று பேசுவார், அடுத்த வாரம் ஒன்று பேசுவார், மாற்றி மாற்றி பேசுவார். நம்ம தமிழ்நாட்டுக்கு அவரை விட பெட்டரான ஆளுங்க இருக்காங்க. எனக்கு ஓகே தான். பிகாஸ் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல அவர் பேசுகிற தமிழ் அபியூஸாக வந்துட்டு தமிழை பற்றி பேசுறதுக்கு அவரை மாதிரியான ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக சந்தோஷம் தான். ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அவரோட கொள்கையும் சரி, அவரோட பேச்சு திறமையும் சரி, அதோட மக்களை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் இப்போ முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் வந்து அப்போ ஒரு மாதிரி பேசியிருக்காரு, இப்போ ஒரு மாதிரி பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்தார். ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃப்ளூயன்சர், ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பெரிய பிரபலம் அடைஞ்ச ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதே சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து விஜயை வந்து ரொம்ப ஆதரித்து பேசியிருந்தார். இந்த பக்கம் நில்லு தம்பி, இல்லை இந்த பக்கம் இல்லை, நடுவில் போய் நின்னா லாரி அடிபட்டு செத்துருவேன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னது வந்து இன்னுமே மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வரல அப்படின்னா கண்டிப்பாக சீமானோட ஓட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். இதுதான் உண்மை. சீமான் மேலே அவ்வளோ இது இல்லை. நான் டிவிக்கே தான் வரணும் அப்படின்னு நான் டிவிக்கே தான் சப்போர்ட் பண்ணுறேன். எதனால சீமான் இல்லை வந்தா உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணங்கள்? இல்லை பெருசாக எதுவும் அவ்வளோ இதுவான இது கொடுத்த மாதிரி தெரில. அவங்க கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மர்ஸ் ஆகணும் எல்லாரும் அப்படின்னாங்க. பட் எல்லாருமே ஃபார்மர்ஸ் ஆகணுன்றது எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க முடியாது. அது ஒன்று இருந்தது. நிறைய அவங்க ஃபார்மர்ஸ் அதுக்கு மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் எல்லோரும், இப்போ ஸ்டாலின் சார் வரும்போது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும். இப்போ இந்த டைடல் பார்க் அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அவர் ஃபார்மர்ஸை ஒழிக்கணுன்ற மாதிரி சொல்ல, இவர் மொத்தமாக ஃபார்மர்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே டெக்னாலஜி தான் நிறையா விரும்புகிறாங்க. அது இப்போ சாத்தியமும் கிடையாது, யாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அது அவர் என்ன ஓகே மேம், புரியுது எனக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா டெக்னாலஜியும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுதான் அடிப்படை தேவைகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டு டெக்னாலஜி வைஸும் நம்ம நல்லா இருக்கலாம், இதுவும் இந்த விவசாயம் சைடும் நல்லபடியாக இருக்கலான்ற மாதிரி தான் தவிர்த்து. பட் ரொம்ப ஃபோக்கஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை பண்ணணும். ஃபார்மர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இப்போ நம்ம அவ்வளோ பேரும் ஃபார்மர்ஸ் ஆகிறோன்னே வச்சுக்கோங்க. அவ்வளோ லேண்ட் நம்மளுக்கு இருக்குமா? அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இதெல்லாம் நம்ம ஒழிச்சா கூட இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாறதுக்கான சான்ஸே கிடையாது. அதெல்லாம் ஊர் சைடில் மட்டும்தான். இப்போ இந்த சிட்டிக்கு இதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? இப்போ நான் என் வீடு வந்து நம்ம மாற்ற முடியாது அந்த மாதிரி. இப்போ என் வீடு வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்டு தான், அது நான் எப்படி மாற்ற முடியும்? அதுக்குன்னு ஒரு அந்த ஈரப்பதம் அதெல்லாம் இருக்கும்ல, அது வர அவரும் வருவாருன்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை. அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. விஜய் இப்போ தான் வந்தார், பட் வைப் ஆகிட்டாரு, ஃபேமஸ் ஆகிட்டாரு. இவரும் வந்து ஒரு 15 வருஷமாக தொண்டை தண்ணி கத்துறாரு, வேளாண்மை பற்றி நிறைய பேசுகிறாரு. ஆனால் என்னவோ தெரியல, மக்களுக்கு ரீச் ஆகலை, வருத்தமாக தான் இருக்குது. நாங்களும் வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான், விவசாயம்லாம் பண்ணுறவங்க தான். அவர் சிஎம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப நாளாக அவர் கத்திக்கிட்டு தான் இருக்கார். வந்த பாட்டு இல்லை. ஏன்னா ரொம்ப பேர் உண்மையை சொல்கிற மனுஷன் யாருமே எடுபடாது. உண்மையை சொல்கிறவங்களுடைய வாக்கியங்கள் வந்து எடுபட மாட்டேங்குது. சத்தம் போட்டுட்டு இருக்க நல்ல விஷயத்தான் சொல்கிறாரு, அதை மக்கள் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. எதனால அவங்க கேட்க மாட்டாங்க சார்? அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒரு சமயம் ஒரு கத்தி பேசுறாருல்ல, அப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாவது பயப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னமோ அப்படிதான் போகுது. ஏன்னா ஒரு அக்கறை தரமா இருக்குது. அவங்கவுங்க சாப்பிட்டா பேசுறாங்க, சத்தம் போடாமல் வந்துடுறாங்க.
இவர் ஆழமாக அதாவது நல்ல உண்மைகளை வந்து ஆழமாக சொல்கிறாரு, ரொம்ப ஆழமாக அழுத்தமாக. அதனால வந்து அவங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு பீதி ஈதி இருக்கு என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் தான், நல்ல பேச்சாளர். ரெண்டாவது அந்த கட்சியை பொறுத்தளவு அந்த தேசியங்கள் சின்னம் நல்ல சின்னம். ரெண்டாவது அந்த பாமர மக்கள் மேலே ஒரு நல்ல ஒரு பற்றுதல் உள்ள மனுஷன் தான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவர் பேச்சு எடுபட மாட்டேங்குது, அதுதானே வருத்தமாக இருக்குது. 15 வருடங்களா நம்ம சீமான் சார் வந்து அரசியல்ல இருக்காங்க. எதனால மக்கள் கிட்ட இருந்து அவருக்கு இன்னும் ஆதரவு ஏன் வரல? எதனால அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? மொரோவர் 2 காம்படிட்டர், பெரிய காம்படிட்டர் இருந்தாங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்களே, ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் இருந்தாங்க. அதனால அவங்க பிடிக்க முடியல. சப்போஸ் விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்தால் சீமானு வர நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். சிஎம் ஆறாரோ இல்லையோ, மெஜாரிட்டி அவர் பிடிச்ச மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியாக மாறி இருப்பார். ஸோ இப்போ பெருசாக விஜய் வந்தனால அவருக்கு இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே குறையும் போது என்டிகே குறையாதா? ரொம்ப குறைஞ்சிச்சு. விஜய் வந்தனால ரொம்ப குறைஞ்சிட்டாரு என்டிகே. இன்னும் அவர் வந்து அவரோட சேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய அவர் பொது சேவை செய்தால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஆக்சுவலி நிறைய மீடியா கவரேஜே இல்லை. மற்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீடியா கவர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனித்தனி சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் யூடியூப் தான், அதை தாண்டி அவர் அவ்வளோவா அவர் எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வெளில தெரில சுத்தமாக. ஃப்ரீ எல்லாருமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் அந்த பக்கமே போகல. அந்த விஷயம் அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி ஆனால் மக்கள் வந்து மேபி அவருக்கு அந்த அவர் ரீச் இருந்துச்சுன்னா மேபி பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதனாலன்னு கேட்டாக்கா, இப்போ சில பேர் வந்து எப்படின்னு கேட்டாக்கா, காசுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறாங்க. இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட்டும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில இடத்துல வந்து அவங்க வந்துடுறாங்க. ஆனால் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நிச்சயமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அது என்னமோ அதை தட்டிகிட்டே போகுது. ஒரு சமயம் பண பிரச்சனையாக கூட இருக்கலாம். சொல்லுங்கள், பண பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல. ஏன்னா ஒன்றும் அவங்க தரமாட்டாங்க. உண்மையை சொல்லுவாங்க, நல்லது செய்வோம், லஞ்சம் வாங்கக்கூடாது, காசு வாங்கிட்டு ஓட்டு கூடாது. உண்மையிலே பிடிச்ச ஒரு விஷயந்தான். அதை மக்கள் வந்து ஏற்றுக்கல. காசு கொடுத்தா தான் ஓட்டுன்ற மாதிரி கண்டிஷன் ஆகிப்போச்சு. எவ்வளோ அந்த பறக்கும் படையெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணுது, எவ்வளோ பேரை கண்காணி. அப்படி இருந்தால் அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த கட்சியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேர் உங்களுடைய காசு தானே வாங்கிக்கோங்கன்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு பக்கம் வேணான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் கூட இவர் கை கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மை பேசினா நிறைய பேர் பிடிக்கிறது இல்லைல்ல. இப்போ வந்து கடனை வாங்கியாச்சும் இலவசம் கொடுக்குறாங்க, அதை தான் மக்கள் லைக் பண்ணுறாங்க. விஜய் வந்தவொடனே இலவசம் கொடுக்கல, பட் ஏன் ஃபேமஸ் ஆகிறான்? அவர்கிட்ட டான்ஸ் இருக்குது, வைப் இருக்குது, நிறைய ஃபேமஸான மூவிஸ் இருக்குது, அதனால ரீச் ஆகிட்டாரு ஃபேன்ஸு. இவர்கிட்ட அப்படி இல்லை இல்லையா? அதுதான் எனக்கு ஃபேமஸ் ஆகாததுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட அந்த கொள்கைகள்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சமானதா இல்லை. அவர் வந்து டார்கெட் பண்ணுறதா இருந்தால் எல்லா ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஊர் சைடில் இருக்கவங்க மட்டும். அவங்களுக்கு ஓட்டு வந்தால் ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த சிட்டி அர்பன் ஏரியாவில் தான் இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாதனால அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே அந்த நாலேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். என்டிகே இருக்காது அவ்வளோவா. மேபி அதனால நான் சொல்கிறேன். எது தேவையோ, இப்போ தமிழ் மட்டும்தான் அதிகமாக பேசிட்டே இருக்கிறாரு. இப்போ தமிழ் வளர்ச்சி அடையணும், இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி பண்ணணும், நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்களோட பேச்சு வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஒரு தாக்குற மாதிரியோ அந்த மாதிரியோ ஒரு ஃபீல் ஒரு சில சமயத்தில் வந்து நமக்கு இது ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஒரு சமயத்தில் என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 15 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி 50 வருஷமா ஒருத்தவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க 75 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்துட்டு கொள்கை ரீதியாகவும் அண்ட் அவங்களுடைய தொண்டர்கள் ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வாட் ஐ பிலீவ். லாஸ்ட் எலெக்ஷனில் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து 8% or 9% வந்து ஓட் போலிங் வாங்கியிருக்காங்க, 8 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்க்கணும், அவங்க படிப்படியாக முன்னேறிட்டு தானே இருக்காங்க. நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு தொகுதி கூட நம்ம ஜெயிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் காம்பீட் பண்ணுறது வந்துட்டு 50 years 75 years பொலிட்டீஷியன்ஸ் கூட இல்லையா? ஸோ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கல்ல. மக்களுடைய ஆதரவுகளை அவங்க அதிகரிக்கணும்னா அவங்க என்ன பண்ணால் இன்னும் நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். இன்னும் சில ஆண்டுகளில் நல்லா பதிவாகணும் அவருடைய கருத்து. நான் வந்து அரசியல் நோக்கம்னு சொல்லலை, பொதுப்படையாக சொல்கிறேன். இவருடைய கருத்து, இவர் சொல்கிற வார்த்தை, இவர் மேலே மக்களுக்கு பற்றுதல் வரணும். ஆனால் இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். ஏன்னா எப்படி இந்த 2 கட்சி தான் மாற்றி வரும். ஒன்று டிஎம்கே, அதிமுக, இவங்க தான் மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்தையே பதிஞ்சிட்டாங்க. ஸ்டாலின்லாம் வந்து முதல்வராக வந்தாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. எடுத்தவொடனே சீட்லலாம் உட்காரல, அது படாத பாடு. அதெல்லாம் ரொம்ப விரிவாக பேச முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப இடிபட்டு, ரொம்ப விதிப்பட்டு, ரொம்ப அதாவது சொஞ்ச கஷ்டம் கிடையாது, அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் மேலே வந்திருக்காப்புல. சிஎம் பதவின்றது சாதாரண விஷயம் இல்லைம்மா.
யாராக இருந்தாலும் சரி பொதுவாக தானே. அந்த வகையில் இன்னும் ஒரு 10 வருஷம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். ஓல்டு பீப்புள்ஸ் இருக்கிற வரைக்கும் அது வாய்ப்பு இல்லை. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு முன்னே வரலாம். இலவசத்தை எதிர்பார்க்காம மக்கள் எப்போ ஓட்டு போடுறாங்களோ அப்போ தான் அவர் வருவார். அவர் வந்தால் நல்லது தான். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? போராடுறீங்க, நல்லா நெஞ்சு நிமிர்த்தமாக பேசுகிறீங்க, பேசிக்கிட்டே இருங்க. நல்ல கருத்துக்களை இன்னும் எடுத்து சொல்லுங்கள். உரைக்கிறது உரைக்கட்டும், நம்ம ஊரை சங்க ஊதி வச்சுருவோம். என்னைக்கு விடியுதோ அது விடியட்டும், நிச்சயமாக விடியும். நல்ல பிரகாசமாக இருக்கும். அது ஒரு காலம், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, வரும். சந்திரா காலம் வரட்டும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.